தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். வேலூரில் திமுக நிர்வாகி வீட்டில் வருமான வரி சோதனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இரவு 7 மணி முதல் நடைபெற்று வரும் சோதனையில் இதுவரை பணம் எதுவும் பறிமுதல் செய்யப்படவில்லை என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தோட்டப்பாளையம் டிபி கிருஷ்ணசாமி நகர் பகுதியில் 4 பேர் கொண்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குமரவேல் இணைந்திருக்கிறார். குமரவேல், திமுக நிர்வாகி யார் வீட்டில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது? முதற்கட்ட விவரம் என்ன? விக்னேஷ், வேலூர் மாவட்ட இந்து சமய அறநிலையத்துறை தலைவரும் வேலூர் மாநகர மாவட்ட பொருளாளருமாக இருக்கக்கூடியவர் அசோகன். இவருக்கு சொந்தமான பிரிண்டிங் பிரஸ் அலுவலகம் தோட்டப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி நகர் பகுதியில் இருக்கிறது. இந்நிலையில் இந்த பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு முன்பாக வேலூரை சேர்ந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் 4 பேர் கொண்ட குழுவினர் திடீர் சோதனைக்காக வந்திருக்கிறார்கள். அப்போது அந்த அசோகனுடைய மகன் மற்றும் அலுவலக ஊழியர்கள் இருந்திருக்கிறார்கள். உடனடியாக அலுவலகத்தை கதவை சாற்றிவிட்டு உள்ளே ஏதேனும் பணம் இருக்கிறதா என்பது முதல் கட்டமாக ஆய்வு செய்ததாகவும், அதன் பிறகு தற்போதைய வரைக்கும் பணம் எதுவும் பறிமுதல் செய்யப்படாத நிலையில் தற்போது இந்த பிரிண்டிங் பிரஸ் தொடர்பான வங்கி பரிவர்த்தனைகள், மற்ற பணம் தொடர்பான பரிவர்த்தனைகள் குறித்து அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கணினியில் தற்போது அந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். இந்த வருமான வரித்துறை அதிகாரிகளின் சோதனையால் தற்போது இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. அதிகாரிகள் மட்டத்தில் இருந்து உறுதியாக எந்த தகவலும் நமக்கு தெரிவிக்கப்படவில்லை. மாறாக அந்த நபர், சோதனையில் ஈடுபட்டு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நபர் அவரு வழக்கறிஞர்கள் பகிர்ந்தது பணம் இருப்பதாக முதலில் சோதனை மேற்கொண்டார்கள். பணம் எதுவும் சிக்காத பட்சத்தில் தற்போதைக்கு நமது வங்கி பரிவர்த்தனை தொடர்பாக சோதனையை மேற்கொண்டு வருவதாக முதற்கட்ட தகவலாக தெரிவித்திருக்கிறார்கள். விக்னேஷ், முறையில் இவர் தொடர்புடைய இந்த வீட்டில் மட்டும்தான் இந்த சோதனை நடைபெறுகிறதா, இல்லை வேறும் எங்கேயும் என்ற சோதனை நடைபெறுகிறதா வேலூரை பொறுத்த வரைக்கும்? திருத்தம் என்னவென்றால், தற்போதைக்கு இந்த தோட்டப்பாளையம் டிபி கிருஷ்ணசாமி நகர் பகுதியில் இருப்பது அவருடைய அலுவலகம். ஏற்கனவே குறிப்பிட்டது போல டிஜிட்டல் பிரஸிங் வைத்து நடத்தி வருகிறார். அந்த அலுவலகத்தில் தான் தற்போதைக்கு சோதனையானது நடைபெற்று வருகிறது. இவருடைய வீட்டில் எந்த விதமான சோதனையும் நடைபெறவில்லை. ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் இந்த தொடர் சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்னொரு தகவல் என்னவென்றால் கூறப்படுகிறது என்றால், இவருடைய ஆண்டு டாக்குமெண்டை இவர் முறையாக சமர்ப்பிக்கவில்லை என்றும், அது தொடர்பாகவும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சமன் கொடுக்க வந்ததாகவும் ஒரு தரப்பில் கூறப்படுகிறது. இருந்த போதும் பணம் மற்றும் வங்கி பரிவர்த்தனை தொடர்பாகத்தான் தற்போதைக்கு அந்த 4 அதிகாரிகளும் சோதனையை 1 மணி நேரத்திற்கும் கடந்து தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். இங்கே ஒரு சில கட்சியினர் குழுமியிருக்கிறார்கள். ஆனால் உள்ளே யாருக்கும் அனுமதி, ஏற்கனவே இருந்த ஊழியர்கள் மற்றும் அவருடைய மகன் மட்டுமே உள்ளே இருக்கிறார். மற்றவர்கள் யாரும் அனுமதிக்கப்படாமல் ஷட்டரை மூடிவிட்டு அந்த சோதனையானது மேற்கொண்டு வருகிறார்கள். விக்னேஷ், திமுக நிர்வாகி அசோகன் அலுவலகத்தில் மட்டும் 4 அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருவதாக குறிப்பிட்டிருந்தீங்க. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி குமரவேல்.